வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பூண்டு நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருத்துவ உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அல்லுசின், சல்ஃபர் சேர்மங்கள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. பூண்டை லேசாக நசுக்கி 5லிருந்து 10 நிமிடங்கள் வைத்திருந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருட்கள் முழுமையாக இருக்கும். நீங்கள் காலையில் 1 அல்லது 2 பல் பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது கூட உங்களுக்கு நல்லது தான். இல்லைனா பாலில் வேக வைத்து குடிக்கிறது கூட அந்த பூண்டு பால் மாதிரி எடுத்துக்கிறதுன்றது கூட பார்த்தீங்கன்னா உடலுக்கு மிகவும் நல்லது தான். நீங்கள் உணவுகளை சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளும் போது பூண்டில் காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ற மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடக்கூடியதாங்க பூண்டு. பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் எல்லாமே ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி விரிவடைய வச்சு அதில் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷனை நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்லும். உடலுக்கும் தேவையான ரத்த ஓட்டம் இந்த ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையுமே நமக்கு பூண்டு குறைக்கும். பூண்டு ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக செயல்படும். உடலில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைத்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை தான் நம்ம குறைக்கணும். ஏன்னா அந்த கொழுப்பு தான் நமக்கு ரத்த நாளங்களில் படிந்து கொண்டு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் செல்வதை குறைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த கொழுப்பை நீக்கி கொண்டு ஹெச்டிஎல் அப்படின்ற இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டும் முறையான அளவில் பராமரித்துக் கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட அந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு, இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தொற்று நோய்களிலிருந்து பூண்டு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுது. இது சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் தொண்டை கரகரப்பு போன்ற வைரஸ், பாக்டீரியா தொற்றுகள் நம்மளுடைய உடலை பாதுகாக்குது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் அது அந்த புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்முடைய உடலை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை வர வைக்கணும்னா அந்த மாதிரி எதுவும் வர வைக்காமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு பூண்டு உதவிகரமாக இருக்குங்க. செரிமானம் மற்றும் வயிற்று ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பூண்டு செரிமானத்தை நமக்கு சீராக்கும். பூண்டு குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செரிமான அமிலத்தை சீராக சுரக்க வைக்குது. இதனால வயிற்று உப்புசத்தை நீக்கக்கூடியதாக இருக்கு. வாயு தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மற்றும் வயிற்று உப்புசத்தை குணப்படுத்துவதில் பூண்டு மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கொழுப்புகளை, மீதம் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு உங்களுக்கு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் வலுப்படுத்தக்கூடியதாக பூண்டு இருக்கு. சர்க்கரை நோயை நீங்கள் மேலாண்மை செய்து கொள்வதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது டயபெட்டிஸை பூண்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கான காரணம் என்னன்னா போதுமான அளவுக்கு அந்த இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். பூண்டு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இது உடல்ல இன்சுலின் ஹார்மோனுடைய அந்த சுரப்பை அதிகரித்து சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் உடனே அதிகரித்திருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி மேலும் அவங்களுக்கு உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுலாம் உயராமல் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கு உகந்ததாக அமையுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லையுமே நீங்கள் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே பூண்டு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். நீரிழிவு அப்படின்ற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. புற்றுநோய் தடுப்பு பண்புகளை பெறுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸாக பூண்டு நமக்கு செயல்படும். ஏன்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய செல்களை நமக்கு பூண்டு பாதுகாக்கும். ஸோ பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து புற்றுநோய் செல்கள் உருவாவதை முன்னாடியே தடுக்குது. குறிப்பாக வயிறு மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு இருக்குங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய உடம்புகளில் பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் பரவியக்கூடிய செல்களை எல்லாம் நமக்கு வெளியேற்றி நம்முடைய உடல் செல்களை பராமரித்து புற்றுநோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு பூண்டு துணை புரியும். அதனால தான் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடியதாக பூண்டு இருக்கு. ஸோ உடலை நமக்கு சுத்தப்படுத்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கல்லில் இருக்கக்கூடிய மற்றும் ரத்தத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கன உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ் மற்றும் நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு பூண்டு இயற்கையாகவே டீடாக்சிஃபிகேஷனாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நச்சுக்களை நீக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால தான் கழிவுகளையும் நம்ம நச்சு கழிவுகளையுமே நம்ம வெளியேற்றி கொள்றோம். இதனாலே நமக்கு எந்த நோயும் வராது. குறிப்பாக அந்த புற்றுநோயெல்லாம் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கான ஆற்றலையுமே பூண்டு நமக்கு கொடுக்கறதால நமக்கு அந்த எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் நமக்கு இருக்காது. குறிப்பாக அந்த வெளியிலிருந்து ஒரு கிருமி நமக்கு தாக்குறது,
செல்களை அழிக்கிறது, இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு எதுவும் வரவிடாது. பூண்டு வந்து நமக்கு வீக்கங்களை சரி பண்ணி வலி நிவாரணியாக செயல்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பூண்டு வந்து வலிக்கு நிவாரணமாக இருக்குது. அதுக்கான காரணம் பூண்டில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது எல்லாமே மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துது. சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கெல்லாம் சுவாசத்தை சீராக்கிறதுக்குமே பூண்டு உதவிகரமாக இருக்குது. இதனால் அந்த நுரையீரலினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே வலுவாக இருக்கும். தொடர்ந்து பூண்டு உணவுகள் எடுத்துக்கொண்டு நன்மைகள் பெறுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.